ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ், ஃபர்ஸ்ட் ரெசின் ஆர்ட்ல செஞ்சிருந்த கீ செயின் அண்ட் தென் அவங்களுக்காக நான் மேக் பண்ண பிரேஸ்லெட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது எனக்கு ஆர்டர் கொடுத்து என்னை பூஸ்டப் பண்ணியிருந்தேன் என்னோட ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஆரியில் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் கூடவே ஒரு ஆர்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கலாமா வேண்டாமான்னு யோசனையாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷனாக அமையுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ண எல்லா பிஸ்னஸ்லையும் இந்த ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவங்க 2 குழந்தைங்களுக்கும் 2 பெண் குழந்தைங்க. ஸோ 2 பேருக்குமே பிரேஸ்லெட் வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரெசினார் ஸ்டார்ட் பண்ணேன். ரெசினார் ஸ்டார்ட் பண்ணும்போது கீ செயின், ஸ்டட் இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ஆரி ஒர்க் இப்போ தான் பேசிக் லெவல் முடிச்சிருக்கேன். பேசிக் லெவல் முடித்ததுமே அவங்க எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நான் இது வரைக்கும் சாரீ வித் ப்ளவுஸாக என்னோட ப்ளவுஸ்க்கே ஒர்க் பண்ணல. ஸோ என்ன பிலீவ் பண்ணி கொடுத்த என்னோட ஃப்ரெண்டு இவங்க. ஸோ இவங்கள பற்றி சொல்லணும் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பிரேஸ்லெட்டில் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லி அவங்க கேட்கல. ஸ்டார் சார்ம்ஸ் வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் மேக் பண்ணியிருக்கேன். எட்ஜஸில் ஹூக் வச்சுருக்கேங்க, இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செயினோட எட்ஜில் ஒரு ஸ்டார் சார்ம் வச்சுருக்கேன். ஸோ இது போல் தான் பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பொண்ணுங்களுமே பிரேஸ்லெட் வாங்கி வியர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீ செயின். ரெசினில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இவங்களது தான். கீ செயின் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட பேர் எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. கூடவே அவங்க பொண்ணுங்களோட நேம் எஸ்எஸ் வரும். ஸோ அவங்களோட நேமில் ஃபர்ஸ்ட் லெட்டர். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இந்த மாதிரியான டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாமே கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரீ ஃபுல்லாக பிளாக் கலர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் இது மாதிரியான புட்டாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் சரி, ஸ்டார்டிங்கில் எல்லாருமே காட்டன் கிளாத்தில் தான் அட்டன் பண்ணுவோம். பாப்ளின் கிளாத்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் தான் கிளாஸஸ் ஒன்றுனா போகும். ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணி கிளாஸில் சப்மிட் பண்ணோம். அதனால சில்க் காட்டன் மெட்டீரியல் வாங்கி நான் ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண உடனே என்னோட ஃப்ரெண்ட் அவங்க சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட ப்ளவுஸே நான் இன்னும் ஒர்க் பண்ணல. ஸோ என்ன பிலீவ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரினா பார்டரில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கவே மாட்டோம். பேசிக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் இந்த பார்டரில் ஒர்க்கே பண்ணலை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். என்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பார்டரில் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்டர் வேண்டாம், பார்டர் கட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் சொன்னது, இப்போ பார்டரில் ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு நீ ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஃப்யூச்சரில் வர ஆர்டர்ஸ் எல்லாம் இது போல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் நிஜம் தானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளவுஸ் நீ ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் வர ப்ளவுஸும் நீ கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக செய்யலாம்னு சொன்னால், அவள் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உண்மைதாங்க. இந்த பார்டரில் ஒர்க் பண்ணுறது அவள் ப்ளவுஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஸ்லீவ் இது போல் புட்டாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்குமே சேம் பேக் நெக்கில் அதே டிசைன் தான். என்னோட எல்லா பிஸ்னஸ்க்குமே ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்ததே என்னோட ஃப்ரெண்டு தான். என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நான் அவகிட்ட கேட்கவே இல்லை. இந்த மாதிரி பண்ணுறேன்னு அவள்கிட்ட ஷேர் பண்ணவும் இல்லை. நான் ஒரு தடவை ரெசின் கீ செயின் பண்ணிட்டு இங்கே பாரு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். உடனே எனக்கும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. என்னோட ஃப்ரெண்டு நான் கேட்காமலே கொடுத்தா. ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நம்மளை பூஸ்டப் பண்ணுற நம்ம ஃப்ரெண்டு எப்போதுமே சூப்பர் தான் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோவில் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்னால கொஞ்சம் ஹாப்பியான மூமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கே ஒரு மனசு வேணும் இல்லைங்களா. மற்ற விஷயம் கூட சின்ன சின்ன ப்ராடக்ட் தான். பட் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தா. அவள் எடுக்கும்போது நான் தான் கூட இருந்தேன்.
ஸோ பிளாக் கலர் saree பார்த்த உடனே எடுத்து கையில் வச்சுட்டான். அந்த சாரியோட ப்ளவுஸை என்ன பிலீவ் பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அவள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போதும் உங்கள்கிட்ட இமேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து ப்ளவுஸ் ஆர்டரும் வந்திருக்குங்க, கூடவே கீ செயினும் வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஃப்ரெண்டு தான். என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, டெய்லரிங், ஆரி ஒர்க், மெஹந்தி கிளாஸ், பியூட்டிஷியன் கிளாஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் அதுக்கான கிளாஸ் இதெல்லாம் படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி என்னால் ஆரி ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து காரணம் தேடிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பையன் இருக்கான், 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், இன்னொரு பையன் 2.5 வயசு தான் ஆகுது. ஸோ 2.5 வயசு தான் ஆகுது, நம்ம எப்படி ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ பார்க்குறது அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் பற்றின வீடியோ வந்திருந்தது. ஸோ உடனே நான் ரிஜிஸ்டர் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். லோவஸ்ட் ப்ரைஸ் தாங்க. அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குற அமௌண்ட் கூட கிடையாது. ஸோ பே பண்ணி நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 3 மாதம் மோர் தென் 4 மாதமே முடிஞ்சிருச்சு. 2 ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம காரணம் தேடாமல் முயற்சி எடுக்கும்போது எந்த விஷயமும் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னோட ஆரி ஒர்க் பேசிக் லெவல் ஆல்பம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஆல்பம் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஆல்பம் பார்க்கும்போது உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.